எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை அண்ணாமலையா ரெண்டு பேரில் யார் பவர்ஃபுல்லான மாஸ் வைப்ரண்ட் லீடர் அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா என்ன கேட்டால் நான் அண்ணாமலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இது எதுக்காக இந்த கண்டென்ட் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு கட்சியும் கூட்டணியில் தான் இருக்க போகுது. அமித்ஷாஜி வந்து சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியுமே ஒன்று சேர்ந்து கூட்டணி வச்சு வின் பண்ணாங்கன்னா யாருப்பா சீஃப் மினிஸ்டர்? ஒரு பக்கம் இபிஎஸ் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் இருப்பார், இல்லை இன்னொரு பக்கம் அண்ணாமலை தான் இருப்பார். இல்லை அப்படிலாம் இருக்காது. ரெண்டு கட்சியுமே வந்து மாறி மாறி 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி, இல்லை 2.5 வருஷம் வந்து அண்ணாமலை, இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க அப்படின்னு. பட் இந்த பக்கம் அப்படிலாம் கிடையாது. ஏடிஎம்கேல இபிஎஸ் தான் வந்து இருப்பார், நான் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ்ஸே வந்து பார்த்தோம்னா ஒரு அஃபிஷியலாக சொன்னார். அமித்ஷாஜி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த சண்டை அப்படிங்கிறது ஓய போகிறதில்ல. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒருவேளை இந்த கூட்டணி வின் பண்ணாலுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி ப்ளஸ் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக ஒரு சண்டையாக வந்து போய்ட்டுருக்கோம். சரி, இந்த இடத்துல இந்த வீடியோ எதுக்காக ஒரு டிஸ்கஷன் பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ்ஸா அண்ணாமலையா? என்னோட ஒப்பீனியன் வந்து நான் சொல்லணுன்னா ஹானஸ்ட்டாக அண்ணாமலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எதுக்காகனா, அதாவது இபிஎஸ் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம், அந்த ஓட்டு, அவர் வந்து நிறைய விஷயம் பேசுகிறாரு. இன்னும் 8 மாதம் தான், அதுக்குள்ளே வந்து திமுக வந்து நாங்கள் வந்து காலி பண்ணிவிடுவோம், நான் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. எல்லாமே ஓகே. பட் இபிஎஸ்ஸா அண்ணாமலை அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை தான் ஒரு லீடு வந்து எடுக்கிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராண்ட், அந்த வேல்யூ அப்படிங்கிறது அவருக்கு தனியாக கண்டெஸ்ட் பண்ணி ஒரு மாதம் 234 தொகுதியிலும் அவர் தான் சிஎம்னு இதுவரைக்கும் வந்து ஒரு கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன் கிடையாது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு ஆக்சிடென்டலாக அவர் வந்தார். ஓகே, அவர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, எடப்பாடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவரோட கம்பேர் பண்ணால் எடப்பாடி சூப்பர்ப்பா, இபிஎஸ் சூப்பர்ப்பா அப்படின்லாம் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஓகே தான். பட் இந்த கூட்டம் அப்படிங்கிறது வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இது இன்றைக்கும் பார்த்தோம்னா இந்த ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கோட முகம், எம்ஜிஆர் வந்து அவருடைய முகத்துக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இபிஎஸ் அவர்கள் போகிற இடத்துலலாம் ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது வருது. அந்த ரெட்டலை, அந்த சின்னம், அந்த மைண்ட் செட்டில் இன்னமும் பார்த்தோம்னா மக்களுக்கு உதயசூரியன் ரெட்டலைப்பா அப்படிங்கிற மாதிரி ஊர் சைட்லலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மைண்ட் செட், அந்த ரெட்டலை சின்னம், அந்த மைண்ட் செட்காக தான் இபிஎஸ் அவர்களை எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் ஜெயலலிதா அவர்களுக்காகவும் ரெட்டலை சிம்பிளுக்காகவும், ஸோ அதுக்காக தான் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மாசான வந்து கூடுதே தவிர அதை தாண்டி அவரோட ஸ்கில்லெல்லாம் இருக்குது. பட் அண்ணாமலை அவரோட கம்பேர் பண்ணும்பொழுது இபிஎஸ் அவர்களுக்கு அண்ணாமலை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மகேஷ் பாபு மாதிரி சொல்லணும்னா. எப்படின்னா, மகேஷ் பாபு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகர், கிட்டத்தட்ட அவங்க அப்பா சூப்பர் ஸ்டாராக இருந்தார் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் இவரும் வந்து சூப்பர் ஸ்டாராக வந்தார். ஸோ அப்படியே வாழையாக வரார். பட் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மகேஷ் பாபு அவர்கள் வந்து பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. ஓகே, ஒரு ஆக்டர், அவ்வளோதான். அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணுறாரு, அவ்வளோதான். பட் அண்ணாமலை அப்படின்றவர் எப்படின்னா பவன் கல்யாண் மாதிரி. என்ன தான் வந்து பவன் கல்யாண் வந்து அவங்க அண்ணன் சிரஞ்சீவி ஒரு பெரிய ஆக்டர், அது மாதிரி அண்ணாமலை என்ன தான் வந்து ஒரு பெரிய பிஜேபி கட்சியாக இருந்தாலும் அண்ணாமலைனா அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. அங்கே இபிஎஸ் அவர்களுக்கு எம்ஜிஆர் இருக்காங்க, ஜெயலலிதா அவங்களோட பிராண்ட் இருக்குது, ஏடிஎம்கேன்ற பிராண்ட் இருக்குது, ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் இருக்காங்க, ரெட்டலை சின்னம் இருக்குது. பட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிஜேபின்னு ஒரு கட்சி எப்படி தெரியுமா இருந்தது? நோட்டாவுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டியே, எனக்கும் நோட்டாவுக்கும் தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தாங்க. ஓட்டே வந்து பெருசாக கிடையாது. அப்படி இருந்த பிஜேபி பார்ட்டியை இன்றைக்கி, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ, இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ, இல்லை இப்போ இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களோ, இவங்கெல்லாம் பிஜேபியே கிடையாது. ரொம்ப, அதாவது இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து அந்த கட்சி இவ்வளோ பெருசாக வந்து டெவலப் ஆகிருக்குமா அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு இதுக்காக கேலிக்காக சொல்ல. அவங்க வந்து ஒரு பக்கம் இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு பிளேயர்ஸ் தான். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக தோனி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அண்ணாமலை அவர்கள். ஸோ அது மாதிரி மற்ற தலைவர்கள்லாம் ஏதோ சின்ன வானதி ஸ்ரீனிவாசன், இவங்க எல்லாருமே வந்து எச் ராஜா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சின்னதாக அவங்களோட பங்கு பண்ணாங்க. ஆனால் நோட்டாவை விட குறைவான சில இடங்களில் வாக்கு வாங்கிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்குன்னா அது ஒன்லி அண்ணாமலை அவரால் மட்டும்தான். இது வந்து நான் பிஜேபி சப்போர்ட்டர்லாம் கிடையாது. பட் என்னால் இது ஓப்பனாக வந்து சொல்ல முடியும். ஏன்னா பார்த்த விஷயங்கள், எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி அதை தான் விரும்புகிறாங்க. ஏன் வந்து இபிஎஸ் அவர்களோட ஸ்பீச்சை வந்து இப்போ அவர் பேசுகிற ஸ்பீச்சை வந்து எத்தனை யங்ஸ்டர்ஸ் கேட்குறாங்க? முதல் தலைமுறை ஓட்டர்ஸு, இளைய தலைமுறை வாக்காளர்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
கேட்பாங்க. ஓகேப்பா, ஸ்டாலின் அவர்களை வந்து அட்டாக் பண்ணுறாரு, டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாரு, குடும்ப கட்சி ஊழல் அப்படிலாம் சொல்கிறாரு, ஓகே. பட் அண்ணாமலை அவருடைய ஸ்பீச்சை வந்து பார்த்தோம்னா இளம் தலைமுறைகளும் அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுங்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறத ஒரு எடுக்கிறார். அந்த அட்ராக்ஷன் எப்படி வந்து கரிஷ்மா வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு விவாதம் போயிட்டுருக்கு, மோடி இல்லைன்னா பிஜேபி இல்லை. ஸோ அந்த ஒட்டுமொத்த பிஜேபி அப்படிங்கிற இதுக்கே மோடியோட ஃபேஸ் தாங்க பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி இது ஆர்எஸ்எஸ்க்கே மிகப்பெரிய ஒரு தலைவலியை வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பிஜேபினா அது அண்ணாமலை மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய அளவில் ஓட் பேங்க் இருக்கட்டும், பெரிய அளவில் இது இருக்கட்டும், பட் ஒரு டிமாண்டுன்னு வரும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் வின் பண்ணி ஒரு டிமாண்டுன்னு வரும்போது அண்ணாமலை அவர்களுக்கு 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிஜேபி டிமாண்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து கொடுக்குறதுல தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் அதுதான் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய எது சொல்லணும்னா ஒன்றுமே இல்லாத ஒரு பிஜேபி. இன்றைக்கி பிஜேபின்னு பார்த்தா சிரிப்பாங்கலாம், பட் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஒரு வேறு லெவலில் வந்து உருவாக்கியிருக்கிறாருன்னா ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை. அவருடைய அந்த கரிஷ்மா, அவருடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு, அவருடைய அந்த ஒரு ஸ்கில்லு தான் ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொசிஷனில் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் என்ன கேட்டால் இபிஎஸ் அண்ணாமலை அப்படின்னா, இபிஎஸ் வந்து ஒரு ஓகே அவர் ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணுறாரு, பட் அண்ணாமலை வேறு லெவல். ஒரு அவர் வந்து ஒரு மோடிஜி மாதிரி, அவர் ஒரு தமிழகத்தின் மோடிஜி மாதிரி, அந்த மாதிரி வந்து ஒரு வேலை இறங்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட முகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. ஸோ எம்கே ஸ்டாலின் அப்படின்னா அது ஒரு பெரிய பிராண்டு. அதுதான் இப்போ என்னதான் உதயசூரியன் சிம்பல் கலைஞர்னால முக ஸ்டாலினா அந்த முகம் அது ஒரு பிராண்டு, நாம் தமிழர் சீமான் அது ஒரு பிராண்டு. ஸோ அந்த மாதிரி டிவிகேனா என்ன, டிவிகே அப்படிங்கிறத தாண்டி அந்த முகம் யார், விஜய் அப்படிங்கிறவர் ஒரு பிராண்டு. அந்த மாதிரி அண்ணாமலை அப்படிங்கிறவர் ஒரு பிராண்டு. ஸோ அந்த ஒரு பிராண்டு தான் ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்களை விட ஒரு வேறு லெவலில் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறாரு. ஸோ பார்க்கலாம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கூட்டணி ஒரு வேளை பிஜேபி ஏடிஎம்கே இந்த கூட்டணி வின் பண்ணாங்க அப்படின்னா தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏடிஎம்கே வந்து 2.5 வருஷம் அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த பொசிஷன் கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு லீடர், அந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இபிஎஸ்ஸா அண்ணாமலையா இல்லை ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ அது மாதிரி உங்களுடைய கருத்து என்ன, இபிஎஸ்ஸா இல்லை அண்ணாமலையா, 2 பேரில் யார் வைப்ரண்ட் லீடர் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.